ஸோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு நடந்த இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் அளவுக்கு போயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து என்ன பண்ணார், தாக்கப்பட்டாருன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்படிலாம் நடக்குமா? ஒரு உண்மையை பற்றி பேசினா ஒரு தவிர வந்து இப்படி வெட்டப்படுவாரா? இவ்வளோ தூரம் அவர் ஒரு 64 வெட்டு அவர் உடம்புல விழுந்திருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த டயத்தில் எல்லாமே தான் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க, ஹெல்ப்புக்கு வரல, இவ்வளோ தடவை ஃபோன் பண்ணி இவ்வளோ தடவை சொல்லி ஹெல்ப்புக்கு வரல, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி காவல்துறை ஏன் அப்படி இருந்துச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சொல்ல முடியல. ஏன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தமிழ்நாடு இருக்குது, இது நம்ம இந்த விஷயம் கேள்விப்படும் போது எல்லாமே நார்த் சைடா அப்படிங்கிறத யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இல்லை, இது தமிழ்நாடு கோயம்புத்தூரில் நடந்தது. ஸோ அப்படிதான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ அப்படி அவர் ஒரு 64 வெட்டுகள் அவர் உடம்புல பட்டு 64 வெட்டுகள் அவர் உடம்புல படுற அளவுக்கு, அப்படி தாக்கப்படுற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்றதா. அப்படி என்னன்னா, இவர் வந்து ஒரு நியூஸ் 7 ஜேர்னலிஸ்ட், ஒரு ரிப்போர்ட்டர், அந்த ஜேர்னலிஸ்ட்டு அந்த சேனலோட. ஸோ இவர் வந்து கோயம்புத்தூரில் பல்லடம் அங்கே தான் இருக்கார். ஏதோ சம்திங் ஒரு ஒரு அந்த டாஸ்மாக் ப்ராப்ளம் தான். அந்த வீடியோ வந்து இவர் ஜேர்னலிஸ்டில் பண்ணுறாரு, இவரோட நியூஸ் ரிப்போர்ட்டில். ஸோ அதை பார்த்து அவங்க அந்த உரிமையாளர்கள் ஏதோ ஒரு சம்திங் டாஸ்மாக் பஞ்சாயத்து தான். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி அவர் நியூஸ் போட்டனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தப்பாக ஃப்ரேம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காலையிலேருந்து சொல்கிறாங்க, சில பேர் சாயங்காலத்துலேருந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. யாருமே தெரியாமல் எங்கள் அப்பாட்ட கூட வந்து என்னை பற்றி கேட்டுட்டு போகிறாங்க, அட்ரஸ்லாம், வீட்டோட அட்ரஸ்லாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நேசப்பிரபு அவர். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து நிறையா ஃபாலோ பண்ணுறாரு, நிறையா ஃபாலோ பண்ணப்படுறாரு. அவர் வீட்டை சுற்றி நிறைய வண்டிகள் வந்துட்டு போகுது, நம்பர் பிளேட் இல்லாத வண்டிகள் வந்துட்டு போகுது. ஸோ இவர் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. நம்ம எல்லாமே எமர்ஜென்சினா என்ன ஃபோன் பண்ணுவோம், டெஃபினெட்லி நம்மளுக்கு பாதுகாப்புன்றப்போ ஒரு குடும்ப உறவினர்கள் இதெல்லாம் தாண்டி நம்ம பாதுகாப்புன்னு தேடுறப்போ யாரை தேடுவோம், போலீஸ் தான் தேடுவோம். ஸோ இந்த மாதிரி போலீஸ் கால் பண்ணும்போது அந்த ஆடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்தாலே வந்து, ஸோ அந்த ஒரு ஆடியோ கிளிப்ஸ்லாம் நம்ம கேட்டாலே வந்து நம்ம வந்து ஒரு சென்சிட்டிவாக அந்த அந்த டாப்பிக்கே போயிடும். ஏன்னா அவ்வளோ வந்து அப்படி நான் வீடியோ அந்த ஒரு ஆடியோ போட்டு அப்படி யாரையுமே ரொம்ப ஒரு சீரியஸான வீடியோவாக கொண்டு போகல. ஏன்னா அப்படி வந்து என்ன யார் அது, எங்கேருந்து வராங்க, யாருன்னு தெரியுதா, வண்டி கலர் என்ன, வண்டி சவுண்டு என்ன கேட்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து காவல்துறை வந்து அவங்க போலீஸ் ரிப்ளை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு தடவை 2 தடவை இல்லை, 4 தடவை அவங்களும் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி என்னை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரிப்போர்ட்டராக இருக்கேன், இந்த மாதிரி சொன்னதுக்கு அவருமே 2-3 தடவை 4 தடவை கால் பண்ணிட்டாரு. ஈவினிங்லேருந்து 4. ஸோ இந்த மாதிரி ஈவினிங்லேருந்துமே அவருமே ஒரு 4 டைம் மேலே கால் பண்ணி அந்த ஆடியோ கிளிப்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கால் பண்ணி கடைசியில் என் லைஃப் முடிஞ்சிது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கால் கட் ஆகுது. ஸோ ஏன்னா அவர் அப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவருக்குமே ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு, அங்கே இழுத்து ரெண்டுறாங்க, ஒரு 60-64 வெட்டுகள் விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து அப்படி போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்க வந்து ஆக்சுவலி அவங்களோட டியூட்டியே அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க போலீஸ் வந்து யாராக இருந்தாலும் சந்தேகப்படுற நோக்கத்தில் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட வேலையே அதுதான். அவங்க வந்து இப்போ உடனே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உடனே ஆக்ஷன் பண்ணுறதுக்கு யாரும் அப்படி வரமாட்டாங்க. அவங்க யாருமே உடனே வரமாட்டாங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு 100 கால் பண்ணோன்னா எங்கே போகும், டேரெக்டாக கண்ட்ரோல் ரூம் போய் அங்கேருந்து எந்த ஸ்டேஷனோ அந்த ஊர் அந்த ஏரியா அங்கே இருக்கிற இதுக்கு போயிட்டு தான் ரிப்ளை வரும். ஸோ ஆனால் இவருமே 4 டைம்ஸ் மேலே கால் பண்ணியிருக்காரு. ஆனால் கொஞ்சம் ரிப்ளை கொடுத்துருக்கலாம் காவல்துறை. இருந்தாலும் என்ன ஏன் அப்படின்னு தெரியலை, எதனால் அப்படின்னு தெரியலை. ஸோ இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு நியூஸ் போடுறாரு, இந்த மாதிரி டாஸ்மாக் ரிலேட்டடாக. அவர் வந்து காலையிலேருந்து சுற்றி அவரை நோட்டோ விட்டு நைட்டு இந்த மாதிரி இதில் அவரை பற்றி இப்போ ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் ஐசியூவில் இருக்கார். ஸோ இதை பற்றி மு.க. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் அவருமே பேசியிருக்கார். இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி அவரோட பார்வைக்கும் போயிருக்கு. மு.க. ஸ்டாலின் அவங்களோட சீஃப் மினிஸ்டர் அவரோட கண்ணோட்டத்துக்கும் போயிருக்கு. ஒரு முதலமைச்சருக்கு போகிற வரைக்கும் ஒரு நியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும், எப்படி ஒரு
இதாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 4 டைம் 5 டைம் மேலே கால் பண்ணி ஒன்று நியர்பையாக இருக்கிறவங்களும் ஹெல்ப் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், இது என்ன சினிமாவா ஒன்று, ஒரு சினிமாவில் நான் எடுத்தோன்னே 10 பேர் அடிச்சிருவேன் 100 பேர் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொன்னதுக்கு ஆக்சுவலி இன்னும் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து இதை பற்றி பேசுகிறது நிறையா யூடியூபர்ஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நிறையா நியூஸ் சேனல்ஸ்லாம் பாருங்கள், நிறையா எங்கேயுமே அவ்வளோவா இருக்காது. ஏன் அப்படின்னா, இதுவே ஒரு காவல்துறைக்கு வந்து ஒரு மினிஸ்டர் வீட்லேயோ இல்லை ஒரு பயங்கரமான ஒரு செல்வாக்கு இருக்கிற வீட்லேயோ இந்த ஃபோன் வந்துச்சுன்னா அப்படியே உடனே போய் ஹெல்ப் பண்ணுற இந்த ஒரு சொசைட்டி, இதுவே தமிழ்நாடு, ஏன் ஒரு தனி மனுஷனாக ஒருத்தன் வந்து ஒரு ஒரு ஹெல்ப் கேட்குறான். நமக்கே ஒரு ஹெல்ப் அப்படின்னா நம்ம யார் போய் தஞ்சமடைவோம்? அப்வியஸ்லி ஒரு காவல்துறை தான். ஸோ இருந்தாலும் அவங்களோட வேலை அப்படி இருந்திருக்கு, அவங்களோட எல்லாமே அவங்களோட வேலையே டவுட் ஆகிறதான், சந்தேகப்படுறாங்க. நம்ம எதனால் இது அவங்கள குத்த சொல்கிறதா இல்லை இவரை தப்புன்னு சொல்கிறதான்றதே இது நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டே சொல்ல முடியாது. ஏன்னா இப்படியும் நடந்திருக்கும். உண்மையான ஒரு விஷயத்த நீங்கள் தப்பு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு இல்லீகலாக நடக்குது, ஒரு டாஸ்மாக் இந்த மாதிரி டைமிங்க்கு, அது போக ஏதோ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணதாக சொல்கிறாரு. ஸோ அதனால் அவர் அந்த மாதிரி தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சொல்கிறாங்க. ஸோ ரெக்கவரி ஆகி அவருக்குமே வரணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்ன்றது வந்து ஒரு தைரியமான ஒரு ஆள், தைரியமான ஒரு வேலை, தைரியமான ஒரு யாராக இருந்தாலும் ஜேர்னலிஸ்ட்னா பத்திரிகை நண்பர்கள், பத்திரிகைனாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா ஒரு சோஷியல் மீடியா வந்து ஒருத்தவனை ரொம்ப ஏற்றி விடும், இன்னொருத்தவனை இறக்கி கீழே போட்டு மிதிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பவர் வந்து சோஷியல் மீடியாவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவர் என்ன அப்படி பண்ணாருன்றதுக்கு இவ்வளோ தாக்கப்பட்டாருன்றது தெரியல. இப்படி ஒரு 4-5 தடவை கால் பண்ணியுமே ஒரு பாதுகாப்பு அவருக்கு வரல. வீட்டுக்கு அவர் ஃபோன் பண்ணும்போது 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் இவர் கிளம்பி வாங்க பெட்டிஷன் கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் 4-5 தடவை கால் பண்ணும்போதுமே ஒரு வீடுனா எல்லாருக்குமே சேஃபான இடம். ஸோ ஆனால் அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லாரோட வேலையுமே எல்லாருடைய கண்ணோட்டத்துக்கு வந்து காவல்துறை தப்பு பண்ணிச்சுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஏன் அப்படின்னா அவங்களோட வேலை அதுதான். சந்தேகப்பட்டு அவங்களோட வேலையை வந்து எல்லாருமே கொஸ்டின் கேட்பாங்க, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் நியர்பை ஐடென்டிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட வேலை. ஆனால் ஏன் அப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ இருந்தாலும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் மேபி. ஸோ ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலான ஹியூமனுக்கு தனித்துவமான ஒரு மனிதன் எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை ஒரு பொறுப்பில் இருந்தால் தான் அவனுக்கு ஒரு மரியாதை. அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு 10% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் இங்கே எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கும். மேபி 90% ஆஃப் பீப்புள். ஸோ எல்லாருமே மனுஷனாக மதிக்கணும், எல்லாருமே மனுஷனுக்கு இருக்கிற உயிர் தான். ஸோ அதனால் இந்த வீடியோ சொல்லி முடிக்கும் போது என்ன முடிக்கணும்னா, ஒரு இண்டிவிஜுவலான ஒரு மனுஷனுக்கும் இப்படி நடக்குது அப்படின்றது போது இதை வந்து முன்னோக்கி பேசுறதுக்குமே இப்போ நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ நிறைய பேர் பயத்தை ஏற்படுற மாதிரி இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியலை. ஸோ இது வந்து நடந்தது ஒரு 24th அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ ஆனால் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் இதெல்லாம் நம்ம நியூஸ் கேட்க இது இன்னும் நார்த் சைடு பீகாரி அந்த மாதிரி நம்ம கேள்விப்படுறாலும் அந்த மாதிரி நினச்சிருப்போம் ஃபஸ்ட்டு. ஆனால் இது தமிழ்நாட்டிலே நடந்திருக்குன்ற போது தான் ரொம்பவுமே ஒரு சோகமான ஒரு நியூஸாக தான் இருக்குது. ஸோ அவர் ரெக்கவர் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம். ஸோ பாய்.